Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வாக்குதத்தத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இருதயம் என்பது உள்ளான மனிதனை தவிர வேறில்லை என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. கர்த்தர் உள்ளான மனிதனை புதுப்பிக்கிறார் என்று 2 கொரிந்தியர் 4:16 தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. அதுபோலவே கர்த்தர் தமது ஆவியால் அவனை நிரப்பிய பின் ஒரு மனிதன் வித்தியாசமான நபரானான். அது யார் தெரியுமா? அவர் இஸ்ரவேலின் ராஜாக்களில் ஒருவரான சவுல் ராஜா. 1 சாமுவேல் 10:9 சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை ஆசிர்வதித்து அபிஷேகம் செய்ததால் அவர் வேறுபட்ட மனிதராக மாறினார். சாதாரண மனிதனிலிருந்து சவுல் இஸ்ரவேலின் ராஜாவானார். நீங்கள் எந்த மதிப்பும் இல்லாத ஒரு சாதாரண மனிதர் என்று கூறலாம். ஆனால் இன்று கர்த்தர் உங்களை வேறு ஒரு நபராக மாற்றப் போகிறார். எல்லோரும் தன்னை போல இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆதியாகமம் 1:27 கர்த்தர் மனிதனை தமது சாயலாக படைத்தார். ஆனால் ஆதாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தார். நீங்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனால் உங்கள் இருதயம் ஒரு கல்லாக மாறும். அதைத்தான் சகரியா 7:12 வேதம் கூறுகிறது. கீழ்ப்படியாத இருதயம் வைரம் போல் கடினமாகிவிடும்.